ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லாமையே வேலைக்கு போயிட்டாரு. எப்போவும் நான் தூங்கிட்டு இருந்தா எழுப்பி சொல்லிட்டு போவார். இன்றைக்கி என்னமோ நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதனால சொல்லாமல் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகேன்னு மனசை தேத்திட்டு நைட்டு வேக வச்சிருந்த சுண்டலை காலையில் வேக வச்சு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டாச்சு. பாப்பா வந்து நேற்று ஊசி போட போனப்போ வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே சுண்டல் வேக வச்சு கொடுத்துட்டேன். கல்லுப்பு காலையில் விற்றுட்டு வந்தாங்க. அது ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். கேட்டால் தூத்துக்குடிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக சால்ட்டுப்பு வாங்குறத கல்லுப்பு வாங்கி மிக்சியில் அரைச்சி சால்ட்டுப்பாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கல்லுப்பு வாங்கியிருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு டெய்லியும் ஒரு எக்கு கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எக்கையும் உடச்சி ஊற்றி லைட்டாக சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் 2 பேர்த்துக்கும். பாப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், நல்லாவே சாப்பிட்டுக்குவா பாப்பா. அதனால பாப்பாவுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இது நல்லா கிண்டி ரொம்ப வேக விட்டாதீங்க, நல்லா இருக்காது. ஓரளவு நார்மலாக குழையிற மாதிரி வேக விடுங்க, அதான் நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். பாப்பாங்க உடம்புக்கும் நல்லது. இந்த பெப்பர் நான் வீட்டிலே அரைச்சது, அதனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாப்பாங்களுக்கு ஊட்டி விடுங்க, கண்டிப்பாக வெயிட் கெயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.